ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோலோக்கால ரெகுலராக ஒர்க் ஒன்று வந்துட்டுருக்கு. அந்த ஒர்க்கை நான் செஞ்சு 2 டைம் பேமெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்து முடித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 சென்ட் வரைக்கும் ஒரு ஹிட்டுக்கு தராங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணி எடுத்ததை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 டைம் 69 சென்ட் ஒன்று, 60 சென்ட் ஒன்று, 77 சென்ட் ஒன்று, $6 வரைக்கும் கூட எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $41 நான் பேமெண்ட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சுருக்கிறேன். அது 1 மந்த் பீரியடில் 2 மந்த் 3 மந்த் பீரியட் தான் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு எல்லாமே காமிக்குது. இந்த ஒர்க்கில் தான் அந்த ஒர்க்கில் தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.50, அதாவது $6 நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கே பேபாலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இது உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இதுக்கு திரும்ப எக்ஸாம் எடுத்து திரும்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டு எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் கொடுத்தணும். அதுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின் எக்ஸாம் இருக்கும். அது உங்களுக்கு 7 சென்ட் கொடுப்பாங்க. அதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 சென்ட், மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 23 சென்ட் செஞ்சேன்ட்டு. இதில் 23 சென்ட் கண்டிப்பாக எனக்கு கிடச்சி தான் நான் செஞ்சனால தான் அவ்வளோ அமௌண்ட்டு ஒரே நாளில் $6 வரைக்கும் செஞ்சேன். அதனால் அதுக்கப்புறம் குவாலிட்டி லோவாக இருக்கனால தான் என்னோடய இதை குவாலிட்டி லோவாக இருக்கனால மறுபடியும் திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா பார்த்து ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் செய்யலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா படித்து பாருங்கள். சேம்னா எதை கொடுக்கணும், ஹை சப்ஸ்டிடியூட்டபிள் அப்படின்னா எதை கொடுக்கணும், சப்ஸ்டிடியூட்டபிள்னா எதை கொடுக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி, அன்ரிலேட்டட், கெனாட் ஜட்ஜு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இதை அட்டென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டோடைய இமேஜு, அதோடைய நேமு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா சேம், அதுக்கு என்னங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹை சப்ஸ்டிடியூட்டபிள், அதாவது துணிங்கிறது ஒன்று தான், ஆனால் டிசைன் மட்டும் வேறையாக இருக்குது. ஸோ ஹை சப்ஸ்டிடியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மூணாவது சப்ஸ்டிடியூட்டபிள்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலும் வேறு வருது, ப்ரைஸும் வேறு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அன்ரிலேட்டட் அப்படின்னா இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அது இது வேறு மாதிரி ப்ராடக்ட்டு, இது ஒரு வேறு மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட்ங்கிற இது கேட்டகரியில் வரும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது உங்களுக்கு இங்கே கொடுத்து பார்க்குறேன். முதல்ல க்ளோஸ் கொடுத்துட்டு டேக் த டெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் போகும். இந்த டெஸ்ட் பேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு அமௌண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல 7 டெஸ்ட்டு, அப்புறமேட்டு 21 டெஸ்ட்டு, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரிஜினல் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். இப்போ இதோட ப்ராடக்டோட நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராடக்டோடைய லிங்க்கு 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை 2 லிங்க்கையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா சாம்சங் 64 GB மெமரி கார்டு. இதில் உங்களுக்கு ப்ராடக்ட் பேஜ் லோட் ஆகலை. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா கெனாட் ஜட்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நோ ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா,
இதுதான் கொடுக்கணும். எரர் பேஜ் தான் வருது. இது எரர் பேஜ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எரர் பேஜும் கொடுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது இந்த இது ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். 3யுமே நம்ம கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணணும். இது வந்து எட்சிங்கிற வெப்சைட்டோடது. இந்த இடத்துல வந்து அவங்க இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் பார்த்துக்குங்க. ப்ரைஸு, ப்ராடக்டோடைய இமேஜ் எல்லாமே ரேஞ்ச் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் கொடுக்கணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வேறு ப்ராடக்ட்டு, இது வேறு ப்ராடக்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் தான் வரும். அப்போ அன்ரிலேட்டட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அன்ரிலேட்டட் இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு முடிக்கணும். இப்போ வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஒர்க்கு கண்டிப்பாக வந்து வரும். வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து டெஸ்ட்டு எடுத்து முடிங்க. இப்போதைக்கு காமிக்கல. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழித்து நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தினமும் வந்துட்டு தான் இருக்குது. கரெக்டாக பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டாக பண்ணல அப்படின்னா இது கண்டிப்பாக செய்ய முடியாது. ஸோ 23 சென்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். Mturk கூட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கலாம். ஒரு ஹிட்டு பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 மினிட்ஸ்குள்ளார முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன். 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதில் எனக்கு $6 கிடச்சிது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். Mturk மாதிரி வந்து இன்விடேஷன் அது இதுன்னு இது கிடையாது. இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு உடனே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் அந்த ஒர்க் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஒர்க்கு வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து வாட்டர் மார்க் டிடெக்ஷன் சொல்லிட்டு 7 சென்டில் ஒர்க்கு கொடுக்குறாங்க. இது UHRS பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு டைம் ரெஃபர்ஸ் பண்ணி பார்த்தோன்னா சில டைம் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ கிடச்சிருச்சு. 8 சென்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. 0.8 சென்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன ஒர்க்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இமேஜுக்கு மேலே வந்து வாட்டர் மார்க் ஃபாண்ட் ஏதோ எழுதியிருந்தால் வாட்டர் மார்க்குன்னு கொடுக்கணும். இது வந்து எழுதியிருக்கு, போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து வாட்டர் மார்க், இதுவும் வாட்டர் மார்க் தான். மேலே போட்டிருக்கு வாட்டர் மார்க். அவ்வளோதான். 2 இமேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 இமேஜ் கொடுத்துட்டு ரெண்டுக்குமே வந்து இது இல்லை அப்படின்னா நோ வாட்டர் மார்க் கொடுக்கலாம். இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா இமேஜ் டிட் நாட் லோடுன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோ சப்மிட் கொடுத்து சப்மிட் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துங்க. சில டைம் வந்து உங்களுக்கு கேட்ச் ஆகும், சில டைம் கேட்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதில் டோலோக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாகவும் நீங்கள் வந்து UHRS ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. 10 கிட் தான் இருக்குது. ஒரு 50 கிட்டு 100 கிட்டு அவைலபிள் காமிச்சதுன்னா இந்த ஒர்க்கை ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் பார்த்தாச்சு. இன்னும் நிறையா டைப் ஆஃப் ஒர்க்லாம் உங்களுக்கு காமிக்குது. அதிகபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா UHRSோட இது பண்ணி ஜாயின் பண்ணி தான் நிறைய ஒர்க்கை கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்கு உங்கள் UHRS ஒர்க்கு தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா UHRS ஒர்க்கு தான். உங்களுக்கு $7 வரைக்கும் ஏர்னிங் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இது வந்து குவிஸு வந்து நீங்கள் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 10 சென்ட்லேருந்து ஒர்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் அதையும் பார்த்துங்க. கிராமர் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராமர் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் கிராமருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒர்க்கு இதுலேயும் வந்து வருது. இப்போ டேக் த டெஸ்ட் அண்ட் கெட் மோர் பெய்ட் டாஸ்க். அதாவது நீங்கள் டெஸ்ட் எடுங்க, அப்புறமேட்டு நிறையா டாஸ்க் உங்களுக்கு வந்து பெய்ட் டாஸ்க் கொடுப்போம்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. ஆஃப்டர் பாசிங் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், எனக்கு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இன்னும் ஷோ மோர் கொடுத்தோன்னா இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. மொபைல்லையும் வந்து செய்கிற மாதிரி சில ஒர்க். இதெல்லாம் மொபைலில் செய்கிற வேலை தான், அதனால தான் இங்கே இது காமிக்கல. ஓகேங்களா? மொபைல் ஆப் ஃபார் ஆண்ட்ராய்ட் இது ஆக்சஸ் பண்ண முடியும், அதில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெய்டு டாஸ்க்காக கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வெப்சைட்டில். இன்னும் வந்து நிறைய ஒர்க்கை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. டோலோக்கா பொறுத்த வரைக்கும் நல்லா ஜெனியூனான வெப்சைட் தான். இதில் வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெக்ஃபியர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.